அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் மகத்துவமான படைப்புகள் பல உள்ளது. அவற்றில் முதல் படைப்பை பற்றி விளக்கமாக காண்போம். அல்லாஹுவின் முதல் படைப்பை குறித்து ஒரு ஹதீஸ் உள்ளது. ஆரம்பத்தில் அல்லாஹு மட்டுமே இருந்தான், வேறு எந்த படைப்புகளும் இல்லை. பிறகு அவனது அர்ஷை தண்ணீரில் அமைத்தான். அர்ஷ் என்றால் அல்லாஹுவின் சிம்மாசனம், அது தண்ணீரில் அமைந்துள்ளது. பிறகு கலம் என்னும் சொல்லக்கூடிய ஒரு பேனாவை படைத்தான். பிறகு லஹூல் மஹபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையையும் படைத்தான். அவற்றில் அவன் எல்லா விஷயங்களையும் எழுதினான். பின்னர் வானங்களையும் பூமியையும் படைத்தான். நூல் புகாரி 3191வது ஹதீஸ். அவற்றிடம் அல்லாஹ் எழுது என்று கட்டளையிட்டான். பிறகு அந்த தருணத்திலிருந்து நியாய தீர்ப்பினால், அதாவது கியாமத் நாள் வரை உள்ள அனைத்தையும் அவை எழுதின. எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகிவிடுக என்று கூறுவதுதான். உடனே அது ஆகிவிடுகிறது. அல்லாஹ் வானம் மற்றும் பூமியை வெறும் 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹுவின் இந்த படைப்புகளை குறித்து குர்ஆனில் இந்த வசனங்களில் கூறப்படுகிறது. வானம் மற்றும் பூமியை அவன் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவன் எதை படைக்க நாடினானோ அவற்றின் விதிகளை நிர்ணயித்து விட்டான். அப்பொழுது அவனது அர்ஷ் தண்ணீரில் அமைந்திருந்தது. அறிவிப்பாளர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 2653வது ஹதீஸ். அல்லாஹுவின் அர்ஷை 8 வானவர்கள் சுமக்கின்றார்கள். அது 7 வானத்திற்கு மேல் ஸ்வர்க்கத்திற்கு நேர் எதிரில் அமைந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா முதல் 2 நாளில் பூமியை படைத்தான். அடுத்த 2 நாட்களில் மனிதன் வாழ தேவையானவற்றை அனைத்தையும் படைத்தான். கடைசி 2 நாட்களில் அவன் வானத்தை படைத்தான். இணைந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹு தஆலா பிரித்தான். அப்பொழுது வானம் புகை மண்டலமாயிருந்தது. இன்னும் நிச்சயமாக உங்கள் இறைவனே வானத்தையும் கோள்கள், சூரியன், சந்திரன், விண்ணில் நிகழும் அனைத்து அதிசயங்கள் அனைத்தையும் அவனே படைத்தான். பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தான் ஏற்படுத்துகிறீர்கள். அவன் அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைவன் என்று நபியே நீ கூறுவீராக. அவனே மேலிருந்து உயரமான மலைகளை படைத்தான். அதன் மீது சகல விதமான பாக்கியங்களையும் பொழிந்தான். அனைத்து நல்லோருக்கும் தீயோருக்கும் கிடைக்கும் விதமாக அதில் அனைத்து உணவுகளையும் பொழிந்தான். அதில் அவன் அவற்றின் உணவுகளை வெறும் 4 நாட்களில் சீராக நிர்ணயித்தான். பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான். அவன் வானத்திற்கும் பூமிக்கும், நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி என்னிடம் என்னை நாடி வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவ்விரண்டும் நாங்கள் விருப்பத்துடனே உன்னை நாடி வருகிறோம் என்று கூறின. ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென அவன் அறிவித்தான். அவன் கட்டளையின்படி அவைகளும் இணங்கின. இன்னும் உலகத்திற்கு சமீபமான வானத்தை நாம் விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம். இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இது யாவரையும் மிகைத்தோனாகிய ஞானம் மிக்கோனாகிய அல்லாஹுவின் ஏற்பாடே ஆகும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 9, 10, 11, 12. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவனது மகத்துவத்தையும் படைப்பாற்றலையும் பாருங்கள். அவன் எதிலும் குறைவானவன் அல்ல. 7 வானங்களைப் போல 7 பூமியையும் அல்லாஹு தஆலா படைத்தான். அதற்கு ஆதாரம் அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து தமக்கும் சிலருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருப்பதாக வந்து கூறினார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், அபு சலமாவே, உமக்கு அந்த நிலத்தை அடைய ஆசை இருந்தால் அதனை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் அநியாயமாக பிறரிடத்தில் ஒரு ஜான் அபகரிக்க நினைத்தாரோ அவன் கழுத்தில் மறுமையில் 7 பூமியின் அளவு நிலப்பகுதி வளையமாக மாட்டப்படும். ஆதாரம் புகாரி 3195வது ஹதீஸ். இந்த ஹதீஸின் மூலம் 7 பூமியை அல்லாஹு தஆலா படைத்தது உண்மை என்று தெரிகிறது.
அண்ணல் நபி அவர்கள் கூறினார்கள், வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே வருடம் என்பது 12 மாதம் ஆக்கப்பட்டது. அதில் 4 மாதம் புனிதமானது, 3 மாதம் தொடர்ந்து வருபவை. அல்லாஹு தாலா படைத்த கலம் என்னும் பேனா அனைவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழக்கூடிய அனைத்தையும் எழுதியது. இன்னும் எந்த மனிதன் இறைவனுடைய பாதையில் பயணிப்பான், எவன் அல்லாஹுவை நிராகரிப்பான், தொழுகையில் தனிமையில் அல்லாஹுவை எவர் கையேந்தி அழுவார்கள் என எல்லாவற்றையும் அந்த பேனா அறிந்து எழுதியது. நிலத்தில் இருக்கும் ஒரு சிறிதளவு மண்ணாயினும் அது காற்றின் போக்கில் பறந்து எங்கு செல்லும் என்பதை கூட அந்த பேனா எழுதியது. அல்லாஹு தாலா படைத்த அந்த பேனாவை குறித்து பல சந்தேகங்களும் நிகழ்ந்துள்ளன. அந்த பேனா அல்லாஹுவின் கட்டளையை கேட்டு உண்மைகளையும் படைப்புகளையும் எழுதியது. இந்த மகத்துவத்தில் ஒரு கேள்வி உள்ளது. பேனாதான் முதலில் படைக்கப்பட்டதா அல்லது அல்லாஹு தாலா வேறு ஏதாவதை படைத்தானா என்ற சந்தேகம் உள்ளது. இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் பேனா என்கிறார்கள், இன்னும் சிலர் தண்ணீர் மற்றும் ஒளி என்கிறார்கள். உண்மை என்னவென்று சற்று கூர்ந்து கவனிப்போம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமா மகன். அவர்கள் அறிவித்தார்கள், முதன்முதலில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேனாவை தான் படைத்தான். பிறகு பேனாவிடம் கூறினான், எழுது என்று. பேனா கேட்டது, நான் என்ன எழுத வேண்டும்? அல்லாஹ் கூறினான், எல்லாவற்றின் விதியையும் எழுது என்று. ஆகவே அந்த பேனா அனைத்தையும் எழுதியது. அந்த நிமிடம் முதல் இறுதி நாளாகிய கியாமத் நாள் வரை உள்ள அனைத்தையும் எழுதியது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா படைத்த கலம் அதாவது பேனா, அதை எழுத மை தேவையில்லை. அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு ஒளி. ஒளியால் ஆன பேனா. இங்கே எல்லோருக்கும் இன்னொரு கேள்வி ஏற்படும். பின்பு அது எங்கே எழுதியது, எதைக்கொண்டு எழுதியது, அது எழுத எந்த மையை பயன்படுத்தியது என்று. இதற்கு பதில் சூரா அல் கலாமில் உள்ள வசனம் 1. நூன் எழுதுகோல் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக. இதில் வரும் நூன், அதனை சிலர் வேறு வார்த்தை என்றும் சிலர் அது ஒரு குறியீடு என்றும் கூறுகிறார்கள். சில இஸ்லாமிய அறிஞர்கள் இப்னு பாஸ் மற்றும் இமாமே அபதி ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தார்கள். நூன் என்பது ஒரு மைக்கூடு, அதாவது அந்த மைக்கூடு ஒரு திரவ பொருள் அல்ல, அதன் இருப்பு தன்னை உருவாக்கியது. எனவே நூன் என்பது வெறும் எழுத்தல்ல, அது ஒரு அண்ட சாத்திரம். அது பேனாவால் எழுதப்படுவதை உண்மையாக்கும் தன்மை கொண்டது. எனவே குர்ஆனில் உள்ள அந்த வசனம் இந்த ஐயத்தை விளக்குகிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்தும், அதாவது வானம், பூமி, விண்வெளி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், காடுகள் எல்லாவற்றையும் சங்கை மிக்க இறைவன் அல்லாஹு தஆலா எவ்வாறெல்லாம் படைத்திருக்கின்றான் என்று பாருங்கள். ஈமான் கொண்டவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹுவின் படைப்புகளை கண்டு நாம் வியக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தில் அனைத்து இடங்களுக்கும் முடிந்தவரை சென்று இறைவனின் படைப்புகளைக் கண்டு வியந்து பாருங்கள். அவனது படைப்பின் மகத்துவத்தை உணருங்கள். இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை புகழ்வது அவனுக்கு மிகவும் பிடித்தமானது. நிச்சயமாக அல்லாஹுவை அன்றி சிறந்த படைப்பாளன் எவரும் இல்லை. நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. மேற்கொண்ட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.